ஹலோ, இப்போ நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்யணும். நான் பாஸ்மதி ரைஸ் 2 டம்ளர் எடுத்திருக்கேன், ஊற வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு டீஸ்பூன் சோம்பு, பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஜாதிபத்திரி. தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து நான் அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வைக்கணும். நான் வந்து அளந்து வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நெய் ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆனில் வச்சுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் சூடு ஏறும். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தூரம் வந்து வதக்குங்க, இல்லைன்னா வந்து மேலே அடிச்சுன்னா. கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். Two tablespoons of ginger garlic paste போட்டுக்கலாம். அதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம லாஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கடாய் வச்சு நெய் ஊற்றி அதை வந்து முந்திரி பருப்பு நல்லா வறுத்து அதுக்கப்புறம் சாப்பாடில் போட்டு நம்ம மிக்ஸும் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இப்படி வேணால் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். கொஞ்சம் அடி பிடிக்காம நல்லா வதக்கி விடணும். நெக்ஸ்ட் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம்.
இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். காளான் ஆட் பண்ணிக்கலாம். காளானை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கணும். அடுத்த சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது குழம்பு மிளகாத்தூள். இதில் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதால நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் இதில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து ராத்திரி ஊற்றி வச்ச தயிர். இது எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது ஒரு 2 நிமிஷம் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும்.
இப்போது நான் வந்து ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். விதையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். இது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் சேர்க்க போகிறேன். நான் வந்து இவ்வளோ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது கல் உப்புன்றதை நம்ம பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து திரும்ப சேர்த்துக்கலாம். நல்லா போட்டு வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ அளந்து எடுத்து வச்சிருக்கிற தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். அப்போ 4 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் நான். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். கொதிக்கும் போது அரிசி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இந்த ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நான் அரிசி வந்து தண்ணி இருத்துட்டு தண்ணி வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அரிசியை போல் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், கொதிச்சு அந்த அரிசிலாம் வந்து ஒரு மாதிரி பபிள்ஸ் வரும்போதே அந்த அரிசியும் மேலே வருது. அந்த டைமில் இந்த டைமில் இப்போ நம்ம மூடி போட்டு தம் போட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டுருங்க, நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் தம் போட்டுக்கலாம். இப்போ இது மேலே நம்ம வெயிட் வச்சுக்கலாம். இப்போ இந்த கல் வச்சுருக்கேன் வெயிட்டுக்காக. இப்போ வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். வாவ், இட்ஸ் வெரி நைஸ். பாருங்க, மஷ்ரூம் பிரியாணி இஸ் ரெடி.